தீபத் திருவிழா. உலக புகழ்பெற்ற தீபத் திருவிழா 12 நாட்கள் திருவண்ணாமலையில் நடைபெறும். தினமும் காலை மாலையும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் பல வகையான வாகனங்களில் பவனி வருவார்கள். 5ஆம் நாள் வெள்ளி ரத உற்சவமும் 7ஆம் நாள் ரத உற்சவமும் சிறப்பாக நடைபெறும். பஞ்சமூர்த்திகள் தனித்தனியே தேர்களில் உலா வருவார்கள். சுவாமி தேர் பெரியது, அடுத்து அம்மன் தேர். இதனை பெண்கள் வடம்பிடித்து இழுப்பார்கள். பரணி தீபம் 10ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டி ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை தீபத்தில்தான் நெய் தீபத்தில்தான் நந்தியின் முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன் பின் உண்ணாமலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கு தீபம் ஏற்றுவார். இது பரணி தீபம் காலையில் நடக்கும். மகா தீபம் மாலை 6 மணிக்கு. இந்த 10 தீபங்கள் மேலதாளத்துடன் வெளியே எடுத்து வந்து கொடி கம்பம் அருகே தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள். அந்த நிமிடத்தில் அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வந்து காட்சி கொடுத்துவிட்டு உடனே உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம்தான். அப்போது வாசல் வெளியே பெரிய தீவெட்டிய ஜலா ஒளியை ஆட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவார்கள். இதற்காகவே காத்திருந்தோர் மலை மீது உடனே மகாதீபம் ஏற்றுவர். அண்ணாமலைக்கு அரோகரா என கூறி தரிசனம் கண்ட பின் இல்லம் சென்று வீடு முழுவதும் தீபமேற்றி மாவிளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு விரதத்தை முடிப்பார்கள். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரை தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 300 கிலோ பசுனை, 1000 மீட்டர் காடா துணி திரி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவர். தீபம் ஏற்ற உரிமையுடையோர் மீனவ இன பரதவராஜ குலத்தார். இவர்கள் பரம்பரையில்தான் இப்பொழுதும் தீபம் ஏற்றுகிறார்கள். தீப விழாவென்று இவர்கள் ஆலயத்துக்கு கூடுவார். ஆலயத்தார் இவர்களுக்கு கௌரவத்தை பின் தீபம் ஏற்றும் பொருட்டு கொடுத்தவன் புவார். 3 மணி நேரத்தில் மலையை உச்சி அடைந்து விடுவார்கள். ஜலாதீபம் அடைய கண்ட பின் தீபம் ஏற்றி விடுவார்கள். இந்த தீபம் 11 நாட்கள் எரியும். இரவில் 10 கிலோமீட்டர் வரை தூரம் தெரியும். திருப்புகழ் மண்டபம் ஆலயத்தில் அமைந்துள்ளது. இங்குதான் சமய சொற்பொழிவு நடைபெறும். இவ்வாலயம் முழுவதும் சுற்றி பார்க்க 3 மணி நேரம் ஆகும். தென்னாட்டுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலைக்கு அரோகரா.